Hi students, இந்த வீடியோல நம்ம end of chapter questions பார்க்கலாம். அதுல first questionல வந்து ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. இந்த நம்பர் வந்து என்ன type of numberன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். terminating decimal இல்ல non terminating decimal இல்ல repeating decimal நம்ம கண்டுபிடிக்கணும். இத வந்து long division யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். first நம்ம கொடுத்திருக்க நம்பர் வந்து 3/50. So 3 divided by 50 னா first initial 0 add பண்ணிப்போம். point வச்சுக்கோங்க. அப்ப 30 ஆயிரும். 30யும் வந்து 50ல டிவைட் பண்ண முடியாது. அப்ப இன்னொரு 0 ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொரு 0 இங்க கீழ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 300 வந்து 50ல வந்து 6 டைம்ஸ் 300 எழுதிக்கோங்க. ரிமைண்டர் வந்து 0. அப்ப நம்மளோட கோஷன்ட் வந்து 0.06. ஆன்சர் வந்து 0.06 ன்னு டெர்மினேட் ஆகுறதுனால நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து டெர்மினேட்டிங் டெசிமல். இப்போ செகண்ட் நம்பர் 2/9. 2 divided by 9 0. இங்க கீழ 0 ஆட் பண்ணிக்கோங்க. 9 டேபிள்ல வந்து 2 times 18. ரிமைண்டர் வந்து 2. மறுபடியும் 0 ஆட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் 2 times வந்து 18. ரிமைண்டர் வந்து 2. மறுபடியும் 20. மறுபடியும் 2 timesல 18. ரிமைண்டர் வந்து 2. இந்த மாதிரி ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்மளோட கோஷன்ட் வந்து 0.222ன்னு ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். அப்ப நம்மளோட ஆன்சர் என்னன்னா 0.2 மேல பார் போட்டுக்கோங்க. ரிப்பீட் ஆயிட்டே இருக்கனால இது வந்து ரிப்பீட்டிங் டெசிமல். இதுதான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர். இப்போ அடுத்து செகண்ட் क्वेश्चन. இது வந்து ரொம்பவே முக்கியமான क्वेश्चन. இப்போ இந்த क्वेश्चनல நம்ம கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா √5 வந்து irrational நம்பர்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ண போறோம்னா கான்ட்ரடிக்ஷன் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மெத்தட் யூஸ் பண்ணி இது வந்து irrational நம்பர் நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். சோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இது ரேஷனல் நம்பர்னு நம்ம அஸ்யூம் பண்ணனும். let us assume √5 as rational number. Rational number ஓட format வந்து p/q where q is not equal to 0. இது நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ இந்த ஃபார்மேட்ல வந்து √5 வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். √5 is equal to p/q where q is not equal to 0. ரேஷனல் நம்பர்னா நமக்கு இந்த ஃபார்மேட்ல தானே இருக்கும். அதுதான் நம்ம இங்க எழுதியிருக்கோம். சில ஸ்கூல்ல வந்து a/b-னு எழுதிப்பாங்க. நீங்க எந்த ஆல்பபெட் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஃபார்மேட் தான் வந்து ரெப்ரசன்ட் பண்ண போறோம். இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா √5 is equal to p/qன்னு எழுதிக்கலாம். அடுத்து ஃபர்தரா நம்ம என்ன பண்ணலாம்னா ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ண போறோம். ஈக்குவல் டுக்கு இந்த சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம், இந்த சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸோ பை ஸ்கொயரிங் ஆன் both sides we get √5ல ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி p/qலயும் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ 5 is equal to p² divided by q². இதை ஃபர்தரா நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த q இருக்கு இல்லையா, இது இங்க கொண்டு போய்க்கலாம். இந்த 5 வந்து இங்க இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க இருக்க q² வந்து 1/q²ன்ற ஃபார்மட்ல இருக்கு. இங்க இருக்க 5 வந்து 5/1ங்கற ஃபார்மட்ல இருக்கு. சோ இந்த 5/1 வந்து இந்த சைடு வரும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி 1/5 ஆயிரும். அப்ப p² into 1/5 is equal to p²/5. இதுதான் வந்து ரைட் சைடுல நமக்கு ஆன்சரா கிடைக்கும். லெஃப்ட் சைடுல வந்து இந்த 1/q² போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகி q²/1 ஆயிரும், which is equal to வெறும் q² தான். சோ அடுத்த ஸ்டெப்ல நம்ம என்ன பண்ணிடலாம்னா இதை சிம்பிளா மாத்தி எழுதிட்டா போதும். இப்போ அடுத்த ஸ்டெப்ல 5ம் qவும் வந்து நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இதை நம்ம எப்படி மாத்தி எழுதணும் அப்படிங்கறது தான் இப்ப சொன்னேன். சோ அடுத்த ஸ்டெப்ல வந்து q² is equal to p² divided by 5. இப்போ p² divided by 5 னா என்ன அர்த்தம்? 5 வந்து p² டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அதே தான் இங்க எழுதிக்க போறோம். 5 divides p². 5 divides p² னா ஆப்வியஸா 5 divides p ன்னு அர்த்தம். நம்ம என்ன எழுதிக்கலாம்னா hence
5 divides Pன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா let P divided by 5 is equal to Rன்னு எடுத்துக்க போறோம். ஏன் இப்படி எடுத்துக்கிறோம்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 4 divided by 2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கு. இது கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2ன்னு ஆன்சர் கிடைக்குமா? அதே மாதிரி எந்த ரெண்டு நம்பர் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் இல்லையா? அந்த ஆன்சர் தான் வந்து ஆரை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஸோ அதனால தான் P by 5 is equal to Rன்னு எழுதியிருக்கோம். let P by 5 is equal to R. இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Pயோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P is equal to இந்த 5 இந்த சைட் போயிடுச்சுன்னா 5R ஆயிரும். அப்போது Pயோட வேல்யூ வந்து 5R. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த Q square is equal to P square divided by 5 இருந்துச்சு இல்லையா? இதை வந்து ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கலாம். இந்த வேல்யூவை வந்து ஈக்குவேஷன் 1ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Q square is equal to 5R the whole square divided by 5. இந்த ஸ்கொயரை வந்து நம்ம உள்ள அப்ளை பண்ணும்போது Q square is equal to 25, 5ஓட ஸ்கொயர் வந்து 25, R square divided by 5. இதை ஃபர்தராக நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 5 times வந்து 25, 1 time வந்து 5. அப்போது Q square is equal to 5R square. இப்போது இங்கே நல்லா கவனிங்க, இந்த R ஸ்கொயரோட வேல்யூ மட்டும் நம்ம இந்த சைடு வச்சுட்டு இந்த 5ஐ இந்த பக்கம் நம்ம மூவ் பண்ணோம்னா Q square divided by 5 is equal to R squareன்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒருவேளை Q ஸ்கொயர் வந்து 5 டிவைட் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸாக Qவும் வந்து 5 டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன எழுதிக்கலான்னா 5 divides Q square, hence 5 divides Q. இந்த இடத்துல கவனிச்சோம்னா 5 divides both P and Q. ரெண்டு நம்பருமே வந்து இது டிவைட் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டினோட் பண்ணும்போது இது என்ன ஃபார்மில் இருக்கும்னா கோப்ரைம் நம்பர்ஸாக இருக்கும். கோப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? சிம்பிளஸ்ட் ஃபார்மில் இருக்குது, அதை ஃபர்தராக வந்து நம்ம டிவைட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 1/2 வந்து ஒரு கோப்ரைம் நம்பர், நம்ம வந்து இது பர்ஃபெக்டாக டிவைட் பண்ண முடியாது. கரெக்டாக 1ஐயும் 2ஐயும் டிவைட் பண்ணுற மாதிரி ஒரு காமனாக நமக்கு ஒரு நம்பர் இல்லை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 5/3ன்னு வச்சுக்கலாம். ஒருவேளை இங்கே 5/10ன்னு இருந்துச்சுன்னா 5 டேபிளில் வந்து இது 1 டைம், இது வந்து 2 டைம்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே பாருங்கள் 5/3ன்னு இருக்கும்போது ஒரே டேபிளில் இந்த ரெண்டு நம்பரும் வராது இல்லையா? ஒரே நம்பர் வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ இந்த ஃபார்மில் இருக்கிறது வந்து கோப்ரைம் நம்பர். இங்கே பாருங்கள், இங்கே 5 வந்து நமக்கு Pயும் டிவைட் பண்ணுது, Qவும் டிவைட் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா இது வந்து கோப்ரைம் நம்பர் இல்லைன்னு சொல்லலாம். ஸோ அதனால இது வந்து ரேஷனல் நம்பர் கிடையாது அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்பை எழுதும்போது where Q is not equal to 0ன்னு எழுதுறோம் இல்லையா? அதுக்கு கீழே வந்து P/Q வந்து கோப்ரைம் நம்பர்னு எழுதிக்கோங்க. P/Q is கோப்ரைம் நம்பர்னு எழுதிக்கோங்க. அவ்வளோதான், மற்றது எல்லாமே வந்து அதே ஸ்டெப்ஸ் தான். இப்போ நம்ம கன்க்ளூஷனாக என்ன எழுதிக்கலாம்னா hence our original assumption is incorrect and root 5 is not rational number இல்லைன்னா is a irrational numberன்னு எழுதிக்கலாம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இது வந்து ரொம்பவே முக்கியமான கொஸ்டின், அதனால ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒன்று √5ன்னு கேட்கலாம், இல்லை √7ன்னு கேட்கலாம், இல்லை √3ன்னு கேட்கலாம். இதில் எந்த நம்பர் வேணாலும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டெப்ஸ் தான். எந்த இடத்துல நமக்கு மாறும்னா இந்த 25க்கு பதில் நீங்கள் ஸ்கொயர் பண்ணும்போது எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணுறீங்களோ அதோட ஸ்கொயர் வேல்யூ வரும், அவ்வளோதான். மற்றபடி இதுதான் கான்செப்ட். மக்கப் பண்ணாமல் கான்செப்ட் என்னங்கிறது புரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம் ரேஷனல் நம்பர்னு. அதுக்கப்புறம் ரேஷனல் நம்பராக இருந்தால் P/Q ஃபார்மேட்டில் இருக்கும். P/Q ஃபார்மேட்டில் இருக்கும்போது அது கோப்ரைம் நம்பர்னு நம்ம எழுதிக்கிறோம். கோப்ரைம் நம்பர்னால் அதை ஃபர்தராக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ரெண்டு நம்பரையும் காமனாக டிவைட் பண்ணுற மாதிரி எந்த நம்பரும் இல்லைன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெண்டு சைடும் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணிவிட்டு சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா
q square is equal to p square divided by 5 கிடைக்குது. இப்போ 5 வந்து இங்கே p square வந்து டிவைட் பண்ணுது. p square டிவைட் பண்ணால் pயும் வந்து டிவைட் பண்ணணும் நம்ம எழுதிக்கணும். அது வந்து ஒரு தியரி இருக்குது. p square டிவைட் பண்ணால் கண்டிப்பாக pயும் வந்து டிவைட் பண்ணும். அதையும் நம்ம இங்கே எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இங்கே pயோட வேல்யூ என்னங்கிறது கண்டுபிடிச்சி அதை வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும்போது 5 வந்து q ஸ்கொயரையும் வந்து டிவைட் பண்ணுது. q ஸ்கொயரை டிவைட் பண்ணுச்சுன்னா ஆப்வியஸாக 5 வந்து qவையும் டிவைட் பண்ணும். இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு என்ன தெரியுது? 5 வந்து இட் டிவைட்ஸ் போத் p அண்ட் q. இது ரெண்டையுமே வந்து டிவைட் பண்ணுறதுனால நமக்கு வந்து இனிஷியலாக நம்ம அசியூம் பண்ணது வந்து தப்புன்னு ஆயிடுது. இது வந்து கோப்ரைம் நம்பர் இல்லை, ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு நமக்கு ப்ரூவ் ஆயிடுது. ஸோ அதுதான் வந்து நம்ம இங்கே எழுதுகிறோம். இந்த மாதிரி 5 வந்து இது ரெண்டையும் டிவைட் பண்ணுறதுனால நம்மளோட ஒரிஜினல் அசம்ஷன் வந்து தப்பு. √5 வந்து இர்ரேஷ்னல் நம்பர், இல்லைன்னா √5 வந்து ரேஷ்னல் நம்பர் இல்லை அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட கான்செப்ட். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டினில் நமக்கு சில டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து p/q ஃபார்மேட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து எக்ஸசைஸ் செட் 3.5ல் இந்த மாதிரி சிமிலர் சம்ஸ் பார்த்துருப்போம். இந்த 0.3333ன்னு வந்துச்சு இல்லையா, அது இல்லாமல் 0.12345 மறுபடியும் 12345 ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு இல்லையா. இந்த கொஷின்ஸ் நம்ம எப்படி சால்வ் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் வந்து 12.6ன்னு நம்பர் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ ஒரே ஒரு 0 ஆட் பண்ணி நம்ம டிவைட் பண்ணால் போதும். அப்போது பாயிண்ட் ரிமூவ் பண்ணிடுங்க. 126 டிவைடட் பை 10. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட p/q ஃபார்மேட். இப்போ அடுத்து செகண்ட் கொஸ்டின் 0.0120. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அப்போ p/q ஃபார்மேட் என்னன்னா இது அப்படியே மேலே எழுதிக்கோங்க, பாயிண்ட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. டிவைடட் பை 1 எழுதிக்கோங்க. எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது? 1 2 3 4. அப்போது 4 0 போட்டுக்கோங்க. இந்த முன்னாடி இருக்க 0 போயிடும். இந்த 0 அண்ட் இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ 12 டிவைடட் பை 1000. இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 6 2 டேபிளில் வந்து 6 டைம்ஸ், 1000 வந்து 500 டைம்ஸ். இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணிங்கன்னா 2 டேபிளில் வந்து 3 டைம்ஸ் 6, 500 வந்து 250 டைம்ஸ். இதுதான் வந்து செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து தேர்ட் கொஸ்டின் 3.052. இங்கே மட்டும் பார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா இங்கே 0க்கு பார் போடவே இல்லை, ஆனால் 52க்கு பார் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த 0வை இந்த சைடு கொண்டு வரணும். 0 வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த 52 இந்த 52 இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் 0 நம்ம கொண்டு வந்ததுக்கப்புறம் இது இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ இனிஷியலாக ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? 10ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3.052. மேலே பார் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடும் 10 வச்சு மல்டிப்ளை பண்ண போகிறோம். மல்டிப்ளை 10 on both sides. அப்போ 10x is equal to இந்த 0 முன்னாடி வந்துடும். அப்போ 30.52 மேலே பார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 52 வந்து இந்த சைடு கொண்டு வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், இந்த 52 நம்ம முன்னாடி கொண்டு வரணுமா? அப்போது எவ்வளோ டிஜிட்ஸ் இருக்குது? 2 டிஜிட் இருக்குது. அப்போ 2 0 ஆட் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன எழுதிக்கலாம்னா மல்டிப்ளை 100 on both sides. அப்போ 10x into 100 is equal to 30.52 bar into 100. அப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 1000x is equal to 3052.52 மேலே பார். ஸோ இது வந்து நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சப்ராக்டிங் ஈக்குவேஷன் 1 from equation 2. 1000x is equal to 3052.52 bar minus 10x is equal to
30.52 bar. இந்த ரெண்டு டேர்மும் அப்படியே கேன்சல் ஆயிரும். 2 minus 0 வந்து 2, 5 minus 3 வந்து 2, இது 0, 3, 1000 minus 10x, 1000x minus 10x வந்து 990x is equal to 3022. அப்போ x is equal to 3022 divided by 990. இதை ஃபர்தராக நம்ம 2 டேபிளில் டிவைட் பண்ணோம்னா 1511 divided by 495. இதுதான் வந்து நம்மளோட தேர்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபோர்த் கொஸ்டின் 1.235 மேலே பார் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த 2-ஐ நம்ம இந்த சைட் கொண்டு வரணும், அதுக்கப்புறம் தான் இந்த டேர்மை கொண்டு வருவோம். ஃபர்ஸ்ட் வந்து x is equal to நான் அசியூம் பண்ணிக்கலாம். let x be 1.235 bar. அடுத்து என்ன பண்ணணும், மல்டிப்ளை 10 on both sides. அதை எழுதிக்கோங்க. நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்கும்னா 10x is equal to 12.35 bar. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு 2 டிஜிட் இருக்குது, 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணோம்னா ஆல்ரெடி 10x இருக்குது, இன்டூ 100னா 1000x is equal to இந்த ரெண்டு டேர்ம் முன்னாடி வந்துடும் 1235.35 bar is equal to செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டையும் நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னா 1000x is equal to 35.35 bar minus 10x is equal to, எப்போவுமே எழுதும்போது இந்த பாயிண்ட்டு நேராக இருக்க மாதிரி எழுதிக்கோங்க, அதுக்கு தகுந்த மாதிரி டிஜிட்ஸும் எழுதிக்கோங்க. 12.35 bar. இந்த டேர்ம் அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 3 minus 1 வந்து 2, இங்கே 2, 1, இங்கே வந்து எப்பயும் போல் 990x. x is equal to 1223 divided by 990. இதுதான் வந்து ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் 0.23 பார். எல்லா டிஜிட்லையுமே வந்து பார் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம இதுக்கு முன்னாடி இந்த 0.333 சால்வ் பண்ணோம் இல்லையா, இந்த மெத்தட்லேயே சால்வ் பண்ணிடலாம். நம்ம தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்பரை எக்ஸாக எடுத்துக்கோங்க. let x be 0.23 மேலே பார் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணணும். இங்கே எத்தனை டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. அப்போ இன்டூ 100, 100x is equal to, மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் அதை எழுதிக்கோங்க. மல்டிப்ளை 100 on both sides எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப் எழுதுங்க. 100x is equal to 23.23 bar. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணணும். இப்போ மைனஸ் பண்ணோன்னா 100x minus இங்கே வந்து x is equal to 0.23 bar. இது கேன்சல் ஆயிரும். 3 minus 0 வந்து 3 தான், இங்கே 2 அப்படியே கீழே வந்துடும். 100x minus x வந்து 99x is equal to 23. இப்போ x is equal to 23 divided by 99. இதுதான் வந்து ஃபோர்த்து கொஸ்டினோட ஆன்சர். அடுத்து சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து 2.05 மேலே பார். ஃபஸ்ட்டு இந்த டேர்மை கொண்டு வரணும், அதுக்கப்புறம் இந்த டேர்மை வந்து பாயிண்ட்டுக்கு முன்னாடி கொண்டு வரணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட்டு let x be, அந்த நம்பர் எழுதிக்கோங்க, 2.05 பார். இந்த 0 இந்த பக்கம் கொண்டு வரதுக்கு 10ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன எழுதிப்பீங்க, மல்டிப்ளை 10 on both sidesன்னு எழுதிட்டு, அப்போ 10x is equal to, இந்த 0 சைடு வந்துருக்குமா, அப்போ 20.5 பார். அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் இன்டூ 10. இப்போ 10 into 10 வந்து 100x is equal to, அப்போது 10 into இந்த 20.5 பார்னா 205.5 பார். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இது ரெண்டையும் நம்ம இப்போ சப்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ 100x minus 10x இங்கே ஈக்குவல் டு 205.5 பார். பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே 20, இங்கே 5 பார். இது அப்படியே கேன்சல் ஆயிரும்.
இங்கே 5 மைனஸ் 0 வந்து 5 தான். இங்கே இது 10 ஆயிரும், இது 1 ஆயிரும், இங்கே 8, இங்கே 1. அப்போது 99x is equal to 185. அப்போ x is equal to 185 divided by 99. இதுதான் வந்து 6th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 7th கொஸ்டினோட ஆன்சர் 2.125 பார். ஃபஸ்ட்டு இது ரெண்டு மட்டும் முன்னாடி கொண்டு வரணும். அப்போ இன்டூ 100 let x be 2.125 bar. அதுக்கப்புறம் multiply 100 on both sides வந்து bsன்னு எழுதுறேன். நீங்கள் எழுதும்போது ஃபுல் ஃபார்மில் எழுதுங்க. அதே மாதிரி இதையும் மல்டிப்ளைன்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. அப்போ 100x is equal to 212.5 bar. இது ஈக்குவேஷன் 1. அடுத்து என்ன பண்ணணும்? இதையும் வந்து சைட் கொண்டு வரணுமா? ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்குது. அப்போ இன்டூ 10. அப்போ 100 into 10 வந்து 1000 ஆயிருமா? 1000x is equal to 212, இங்கே 5 முன்னாடி வந்துடும், 0.5 bar. இது ஈக்குவேஷன் 2. இப்போ இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணோன்னா என்ன ஆகும்? இந்த டேர்ம் வந்து ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். ஓகே, நம்ம மறுபடியும் கீழே எழுதிக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 1000x is equal to 2125.5 bar minus 100x is equal to 212.5 bar. எப்போவுமே பாயிண்ட்டுக்கு நேராக எழுதுங்க, இல்லைன்னா மைனஸ் பண்ணும்போது மிஸ்டேக் ஆயிரும். இப்போ நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 2 minus 1 வந்து 1, இது 11 ஆயிரும். 11 minus 2 வந்து 9, இது 1 ஆயிரும். 1 அப்படியே கீழே வந்துடும். அப்போது இந்த சைடு வந்து 1000x minus 100x, அப்போது which is equal to 900x is equal to 1913. So x is equal to 1913 divided by 900. இதுதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து 8th கொஸ்டின் 3.125 பார். அதே தான், ஃபஸ்ட்டு இதை வந்து முன்னாடி கொண்டு வரணும், அப்புறம் இந்த டேர்ம் வந்து முன்னாடி கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் வந்து 100ஓட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. let x be 3.125 பார். ஃபர்ஸ்ட் 100ஓட மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை 100 on both sides. அப்போ 100x is equal to 312.5 bar. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்? மல்டிப்ளை 10 on both sides. ஏன்னா இங்கே ஒரே ஒரு டிஜிட் தானே இருக்குது. அப்போது 10ஓட மல்டிப்ளை பண்ணோன்னா 1000x ஆயிரும். 1000x is equal to 3125.5 bar. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம அதை மைனஸ் பண்ணோன்னா 1000x is equal to 3125.5 bar. கீழே வந்து 100x is equal to பாயிண்ட் ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே 5 பார், அதுக்கப்புறம் என்ன 312. இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, 2 minus 1 வந்து 1, இங்கே மறுபடியும் இது 11 ஆயிரும். 11 minus 3 வந்து 8, இது 2 ஆயிரும். இது 900. 900x is equal to 2813. So x is equal to 2813 divided by 900. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். இப்போ அடுத்து கடைசி 9th கொஸ்டின் 2.1625. இது ஃபுல்லாகவே பார் போட்டாங்க. அப்போ நம்ம ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஃபர்ஸ்ட் வந்து let x be 2.1625. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். இல்லை x is equal to 2.1625 பார்னு எழுதிக்கோங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? இங்கே 4 டிஜிட் இருக்குது. அப்போ நம்ம வந்து 4 0 ஆட் பண்ணோம். அப்போ இன்டூ 10,000. அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னா மல்டிப்ளை 10,000 on both sides. அப்போ 10,000x is equal to, இங்கே இந்த பாயிண்ட்டே இருக்காது, இதுதான் வந்து நம்மளோட ஆன்சராக இருக்கும். மறுபடியும் பாயிண்ட் வச்சு இங்கே 1625 மட்டும் ரிப்பீட் ஆகும். இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன்.
இப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பவும் போல் இது ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 10,000 x is equal to 21,625.1625 minus x is equal to பாயிண்ட் கரெக்டாக வச்சுக்கோங்க, 2 இங்கே வரும், மற்ற வேல்யூஸ் இங்கே வரும். இது அப்படியே கேன்சல் ஆயிரும். 5 minus 2 வந்து 3, இங்கே 2 அப்படியே எல்லா டேர்ம்ஸும் அப்படியே கீழே வந்துடும். அப்போது இங்கே வந்து 9999 4 9. அப்போ 9,999 x is equal to 21,623. x is equal to 21,623 divided by 99999. இதுதான் வந்து இந்த கொஸ்டினோட ஆன்சர். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாருக்காச்சும் ஆன்லைன் டியூஷனோ இல்லை ஆன்லைன் கிளாஸஸோ வேணும்னா இங்கே இருக்க நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்ஸ்னு தெரிஞ்சுக்கலாம். வாட்ஸ்அப்போ இல்லை காலோ பண்ணி நீங்கள் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம்.